விடாமுயற்சி படத்திற்கு பின்னர் தொடங்கப்பட்ட விஜயின் லியோ திரைப்படம் முடிந்து தற்போது கோட் திரைப்படமும் நிறைவடையவுள்ள நிலையில் அஜித்தின் படம் ஆமை வேகத்தில் நகர்ந்து வருவது ரசிகர்களுக்கு பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. லூப் போடாமல் ரிஸ்க் எடுத்து நடிக்கும் அஜித் பல முறை விபத்துகளில் சிக்கியேராளமான அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளார். இருப்பினும் தொடர்ந்து ரசிகர்களுக்காக திரைப்படங்களில் நடித்து வருகிறார். சமீபத்தில் கூட அஜித்திற்கு காதுக்கு கீழ்மூளைக்கு செல்லக்கூடிய நரம்பு ஒன்றில் வீக்கம் இருந்ததால் சிறு அறுவை சிகிச்சை நடைபெற்றது. மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட அடுத்த நாளே மகனின் பள்ளிக்குச் சென்று கால்பந்து விளையாடுவதை அஜித் பார்த்து ரசித்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோ வெளியாகி வைரலானது. அதைத் தொடர்ந்து தற்போது நடிகையும் நடிகர் அஜித்தின் மனைவியுமான ஷாலினி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் கியூட் போட்டோ ஒன்றை போஸ்ட் செய்துள்ளார். அந்த புகைப்படத்தில் நடிகர் அஜித் தன்னுடைய மகன் ஆத்விக்குடன் ஷூ ஷாப்பில் மகனுக்கு ஷூ மாட்டி விடுகிறார். நிலைமை இப்படி இருக்கையில் தற்போது விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பை ஒத்திவைக்க லைகா நிறுவனம் கூறியிருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. விடாமுயற்சி திரைப்படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் நிலையில் இன்னும் 70 நாட்கள் படப்பிடிப்பு நடக்க வேண்டியுள்ளதாம். இந்த மாத இறுதியில் படப்பிடிப்பு மீண்டும் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென லைகா நிறுவனம் படப்பிடிப்பை தற்காலிகமாக நிறுத்த கூறியிருப்பதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அதனால் படப்பிடிப்பு ஏப்ரல் அல்லது மே மாதம்தான் நடைபெறும் என்று கூறப்படுகிறது. கண்டிப்பாக பொருளாதார சிக்கல் காரணமாகவும் அஜித்தின் உடல்நல பாதிப்பு காரணமாகவும் படப்பிடிப்பு நடத்துவதில் பாதிப்பு இல்லை என்று கூறப்படும் நிலையில் உண்மையில் படப்பிடிப்பை நிறுத்தச் சொன்னதற்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை.